வணக்கம் நண்பர்களே. நம்ம போன வீடியோவில் டேட்ஸ் அண்ட் டைம்ஸை ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேஸ் ஆர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் லியூப்ரிடேட்ன்ற பேக்கேஜ் அதை இன்னும் எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளையும் எடுத்து அதில் டேட் அண்ட் டைமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயத்தையும் பார்க்கலாம். லியூப்ரிடேட் பேக்கேஜில் நம்ம டேட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஸ்ட்ரிங்லேருந்து அப்படின்றதுக்காகவும் மற்ற அந்த டேட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேஸாரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன்ஸாக நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். விராட் கோலினுடைய செஞ்சுரிஸ் பற்றி. அங்கே ஒரு வெப்சைட் இருக்குது, www.sportsskida.com. அதில் நம்ம விராட் கோலினுடைய செஞ்சுரிஸ் பார்க்கலாம். அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில், ஒன் டேயில், T20ல் இதெல்லாம் டெஸ்ட் செஞ்சுரிஸ் டேட்டா எடுத்திருக்கேன். அதை நம்ம அந்த வெப்சைட்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த டேட்டா எடுத்து நம்ம விகேசின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இம்போர்ட் டேட்டா செட் போயிடுவோம். அதில் ரீடார்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வெப்சைட் ஐடியை நம்ம போடலாம். ஆனால் நான் ஏற்கனவே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கேருந்து அதை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்து சூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஃபைலாக சூஸ் பண்ணதுனால இப்போ நமக்கு எல்லாம் லைன் பை லைன் கிடைக்குது. அந்த டேப் செப்பரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதனால டீலிமிட்டரை சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கமாலேருந்து டேப். நேமையும் சேஞ்ச் பண்ணிடலாம், விகேசின்னு போட்டுடலாம். இப்போ இந்த டேட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செட்டில் கேரக்டராக இருக்குது. அதை நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேட் இருக்குது, அப்புறம் மந்த்து ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த மந்த்து ஃபுல்லாக இருக்கனால பர்சன்டேஜ் கேபிட்டல் பி போடணும். இயர் வந்து அகெயின் 4 டிஜிட்டாக இருக்கனால கேபிட்டல். இப்போ பார்க்கலாம் ஆர் வந்து இது புரிஞ்சுட்டு பண்ணுதான்னு. எஸ் பண்ணியிருக்கு. ஆரில் நீங்கள் டேட்டுன்னு பார்க்குறோம், அது டேட் ஃபீல்டுன்னு சொல்லுது. அந்த நேம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இந்த என்டையர் ஒர்க்கு நமக்கு வந்து கோடில் இருக்குங்க. இந்த ப்ளூ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ரீடார், அதுக்கப்புறம் விகேசி பண்ணி அந்த என்டையர் ஒர்க்கும் நமக்கு இப்போ கன்சோலில் வந்து டேட்டா ஆயிடுச்சு. என்விரான்மெண்ட்டில் விகேசி 27 அப்சர்வேஷன் 7 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டேட்டா எப்படி இருக்குன்னு தெரியும். டேட்டு, அப்புறம் அகேன்ஸ்ட் விச் கண்ட்ரி, ஸ்கோர் என்ன, எண்டிங்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் என்னன்னா, அவர் செஞ்சுரிஸ் போட்டுகிட்டே இருந்தார். ஒரு செஞ்சுரிக்கு இன்னொரு செஞ்சுரிக்கு நடுவில் எவ்வளோ டேஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸசைஸை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஃபர்தராக ஒர்க் பண்ண போகிறோம். அவர் 27 செஞ்சுரிஸ் போட்டிருக்கனால 26 டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதாவது ஒரு செஞ்சுரிக்கும் இன்னொரு செஞ்சுரிக்கும் இடையில் உள்ள நாட்கள். ஸோ அப்போ ஃபார் லூப்பில் I in 1:26 ஒரு டிஃப்னு ஒரு வெக்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த வெக்டர் வந்து எல்லாம் ஜீரோஸ் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். 26 ஜீரோஸ் இருக்க மாதிரி, எல்லாமே டபுள். இந்த டேட்ல இந்த டேட்டுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். அது ஸ்டோர் பண்ண போகிறோம். ரெண்டாவது டேட்டு மூணாவது டேட்டுக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூலாம் வெக்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். 26 டிஃப்ரென்சஸ். இப்போ இந்த ஃபார் லூப்பில் இதை நம்ம போடுறோம். விகேசி டேட்டு I+1 மைனஸ் விகேசி டாலர் டேட்டு ஐ அப்படின்னு போட்டால் ரெண்டாவது டேட்டுக்கும் முதல் டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதை நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ண அப்புறம் அதை கொண்டு போய் டிஃப் இல்லை வெக்டரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதை வந்து இந்த எக்ஸசைஸை 26 டைம்ஸ் செய்வோம். அதாவது 27th டேட்டுக்கும் 26th டேட்டுக்கும் உள்ளது தான் 26th என்ட்ரியாக வரும். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்போ ஆவரேஜாக ஒரு செஞ்சுரி போடுறதுக்கு அவர் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். அதாவது 220, 101, 104, 71, 299, 58 அப்படிலாம் இருக்குது. 299 பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு செஞ்சுரி போடலன்னு தெரியுது. இன்னொரு இடத்துல ஜீரோ இருக்குது. ஆல்மோஸ்ட் அடுத்த நாளில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அது ஆகுது. ஸோ இந்த 110ன்றது நம்பர் ஆஃப் வித்தின் தட் டேஸ் ஆன் அன் ஆவரேஜ் இஸ் ஸ்கோர்ஸ் செஞ்சுரி. இதை ஒரு கேட் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம எழுதிடலாம். கேட்டில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு அந்த டேட்டா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ணால் ரிசல்ட் வெளில வரும். வேறு எங்கேயும் ஸ்டோர் ஆகாது. உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது. அதுதான் 23rd நவம்பர்ன்றது அந்த வெப்சைட்டில் இருக்கப்படி நான் அதை போட்டுட்டேன். ஸோ நமக்கு டிஸ்பிளே கிடச்சி. ஸோ இம்போர்ட் பண்ணுறது எப்படி டேட்டாவை
பப்ளிக் வெப்சைட்லேருந்து. அப்புறம் டேட் வந்து டேட் ஃபார்மேட்டில் இல்லை, அது ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அப்புறம் நமக்கு வேணுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனு அதுலேருந்து இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுவரையும் நம்ம லூப்ரிடேட்டை யூஸ் பண்ணல, பேஸ் ஆரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை வச்சுட்டே வேலை முடிச்சிட்டோம். இப்போ லூப்ரிடேட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் லைப்ரரி லூப்ரிடேட், லைப்ரரி டைடிவர்ஸ், இது ரெண்டையும் நம்ம லோட் பண்ணணும். லூப்ரிடேட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அதெல்லாம் சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். லைப்ரரி லோட் பண்ணலாம், லைப்ரரி டைடிவர்ஸ் லோட் பண்ணலாம். டுடேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நவுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி டைமு, அதே மாதிரி ஏஎம்மா பிஎம்மான்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு லாஜிக் ரிசல்ட் கிடைக்கும். லீப் இயர் இருக்கான்னு கேட்கலாம், அது ட்ரூனா ட்ரூன்னு வரும். அப்புறம் கிளாஸ் சிஸ்டம் டேட், அதே மாதிரி கிளாஸ் நவ். கிளாஸ் கேட்கும்போது 2 கிளாஸ் கிடைக்கிது. POSIX XT ஒன்று இருக்குது, POSIX Tன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய சப் கிளாஸாக POSIX CT இருக்குது. கேலண்டர் பேஸ் ஆரில் as.dateன்னு இருக்குது பாருங்கள், இருக்கு. லூப்ரிடேட்டில் மோஸ்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸு பேஸ் ஆரில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும், சிலது எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்படி ரிப்பீட் ஆகும்போது சில அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இங்கே as_date போட்டிருக்காங்க, அங்கே as.date இருக்குது, அதுதான் வித்தியாசம். இப்படி கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம அன்கிளாஸ் பண்ணி பார்க்கலாம். அன்கிளாஸ் பண்ணி பார்க்கச்சு நமக்கு என்ன கிடைக்குது, 1/1/1970 இந்த பர்டிகுலர் டேட்டு, அதான் 1963 உள்ள டேட்டு எவ்வளோ நாட்கள் ப்ரேயர் ஆனது அப்படின்னு தெரியுது. அதனால தான் மைனஸ். அதாவது 1/1/1970 அப்புறம் உள்ளதுன்னா ப்ளஸில் கிடைக்கும், முன்னாடி உள்ளதெல்லாம் மைனஸில் கிடைக்கும். இப்போ sys.timeனு போட்டோம்னா நமக்கு ஒரு டைம் ஜோனும் கிடைக்கும், IST. யூடிசியில் என்ன அது அப்படின்னு கேட்கலாம். இந்த டைமை கன்வெர்ட் பண்ணி GMTயில் நமக்கு கிடைக்கும். UTC GMT ஒன் அண்ட் சேம் நாம் பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ உங்களுக்கு டைம் ஸ்டாண்டர்ட் அது UTCன்றது. GMTயில் டைம் ஜோன். இப்போ நம்ம டைம் GMTயில் என்ன டைம்னு தெரியணுன்னா இந்த மாதிரி நம்ம with.tz ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். with_t அந்த 5 hour 30 minutes டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ரெண்டுத்துக்கும் நடுவில். நம்ம பிசியில் உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன டைம் ஜோன்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ விண்டோஸு இல்லைன்னா OSX இல்லைன்னா லினக்ஸ் இருக்குது. அதில் ஏற்கனவே ப்ரீடிட்டர்மின்டாக டைம் ஜோன்ஸை என்னெல்லாம் வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்சன் நேம்ஸ்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்சன் ஒரு இண்டிவிஜுவல் இருந்தார், அவர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணார், அதனால் அவர் ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை. இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிசியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ OMDன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இயர் மந்த் டேட். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங்கை அது இயர் மந்த் டேட்டா அது கன்வெர்ட் பண்ணி காட்டும், அதை டேட்டா மாற்றிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே டேட்டா இருந்தாலும் வெளியில் டிஸ்பிளே பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக தான் டிஸ்பிளே பண்ணும். இந்த OMDன்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்காம இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்பராக கொடுத்தாலும் அதை இன்டர்பிரட் பண்ணும். இயர் 4 டிஜிட்டில், அப்புறம் மந்த்து அப்படி கொடுத்தாக்கா அதை கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த டைம் ஜோன் கொடுத்தா அந்த டைம் ஜோன் யூஸ் பண்ணி அது கண்டுபிடிக்கும். MDY ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், மந்த் டே ஒய். அதில் அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள மந்த்து டே ஒய் இது ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதையே நம்ம திருப்பி 4/1/17 கொடுத்துருக்கோம், அப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி OMD பண்ணோம் MDY பண்ணோமோ அது மாதிரி DMYயும் போட்டு அதுலேயும் உள்ளுக்குள்ள இப்போ டுடேன்ற ஒரு வேல்யூவை நம்ம டேட் டைமாக ஆப்ஜெக்டாக மாற்ற முடியும். அதே டைமையும் நம்ம ஆஸ் டேட் நம்ம _டேட்டில் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைமில் டைமும் கிடைக்குது, வேற ஆஸ் _டேட்டில் உங்களுக்கு டேட் மட்டும் கிடைக்குது. இப்போ உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட்டில் 60x60x10 நான் கொடுக்குறேன். அப்போது ஆக்சுவலாக நமக்கு 10 hours கிடைக்குது. அதாவது 60 minutes 60 seconds 10 hours. ஸோ அந்த 10 hours 1/1/1970 கனெக்ட் பண்ணி அதை டேட் டைமாக நமக்கு டிஸ்பிளே ஆகுது.
ஸோ ஆர்குமெண்ட்டை நம்ம மாற்றி கொடுக்கலாம். 365 into 10 + 2. இந்த +2ன்றது லீப் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து உங்களுக்கு டேட்டா கன்வெர்ட் பண்ணி கிடைக்கும். 1980 11 அந்த மாதிரி கிடைக்குது பாருங்கள். 10 years எக்ஸாக்டாக. பட் 365 மட்டும் எடுத்துக்க முடியாது, 2 லீப் டேஸும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பர்த்டே கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. பர்த்டே போட்டு டிஎம்ஐ போட்டு டேட் போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். அதில் நான் தப்பு பண்ணிட்டேன், பர்த்டேன்னு அந்த டே காம்பனண்ட்டை நம்ம வெளியில் எடுக்கிறோம். டேனா வீக் டே, அதாவது அது மண்டேவா டியூஸ்டேவா அந்த மாதிரி, அதுவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஃப்ரைடேன்னு கிடைக்குது. பட் இது வந்து ஆர்டர் ஃபேக்டராக இருக்கனால உங்களுக்கு பின்னாடி லெவல்ஸ் ஆர்டர் பண்ணியும் காட்டுது. இப்போ இன்டர்வல், பீரியடு, டியூரேஷன் 3 எலிமெண்ட் இருக்குது. அதனுடைய கான்செப்ட் பார்க்கலாம். இதில் சட்டில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதில் சின்ன சின்னதான டிஃப்ரென்ஸு, நுணுக்கமானது. முதல்ல இன்டர்வல் பார்க்கலாம். அதில் கோர்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம், கோர்ஸ் எண்டு கொடுத்துருக்கோம். அது ரெண்டையும் _, டேட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை டேட்டா கன்வெர்ட் பண்ணி அதை அந்த ஆப்ஜெக்ட்ஸில் ஸ்டோர் பண்ணிப்போம். அப்புறம் இன்டர்வல்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் அண்ட் எண்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸை போடுவோம். போட்டோன்னா உங்களுக்கு 2017 4/14 UTCலேருந்து 2018 4/10 வரைக்கும் UTC அப்படின்ற அந்த இன்டர்வலை அதை இன்டர்வலாகவே டிஸ்பிளே பண்ணுது. இன்டர்வல் ஃபங்க்ஷனில் நமக்கு இன்டர்வலை அப்படியே ஃப்ரெண்டு டூ ரெண்டுத்தையும் போட்டு காட்டுது, அவ்வளோதான். ஓகே, அது எப்படி உபயோகப்படும் அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டியூரேஷன் போது எக்ஸாக்ட் இன்டர்வலை அது டியூரேஷனாக கன்வெர்ட் பண்ணும். இப்போது இன்டர்வல் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த இன்டர்வலை நம்ம as.duration கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது நமக்கு அது இவ்வளோ 51.57 வீக்ஸ்ன்னு கிடைக்குது. அதே மாதிரி 50 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஒரு 50 செகண்ட்ஸ் டியூரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். அதே வேறு மாதிரிலாம் செய்யலாம். நம்ம செகண்ட் இஸ் 15 போடலாம், செகண்ட் இஸ் 16 போடலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ 50 செகண்ட்ஸில் ஒன்றும் நமக்கு ஆம்பிளிஃபிகேஷன் இல்லை. 60 செகண்ட்ஸில் அது ஒரு 1 மினிட்ன்ற அந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி ஹவர்ஸ்லையும் போடலாம், எல்லா காம்பினேஷன்ஸும் போடலாம். காம்பினேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.87 வீக்ஸ் அப்படின்ற அந்த டியூரேஷனை அப்படி காட்டுது. நிறைய ஹெல்ப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில். டி செகண்ட்ஸு, டி மினிட்ஸு, டி மந்த்ஸு, டி வீக்ஸ்னு. ஸோ அந்த டைமோட அந்த பர்டிகுலர் டைம் யூனிட்டை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் டேட். இப்போ ஒவ்வொரு நவ்ன்றது ப்ரெசண்ட் டைம், அந்த டேட் அண்ட் டைமோட நம்ம செகண்ட்ஸ் ஆட் பண்ணால் எப்படி, மினிட்ஸ் ஆட் பண்ணால் எப்படி, மந்த்ஸ் 3 மாதம் ஆட் பண்ணால் எப்படி, அதே மாதிரி 7 வாரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு டேட் டைமாக கிடைக்குது. இது மாதிரி இன்னும் ஃபைனர் டீட்டெயில்ஸும் இருக்குது, மில்லி செகண்ட்ஸ், பீக்கோ செகண்ட்ஸ் எல்லாம். ஸோ டியூரேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பீரியடை பற்றி பார்க்கலாம். பீரியடு நம்ம இந்த மாதிரி மந்த்ஸ், இயர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். டியூரேஷனும் அப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸு? அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பீரியட்ஸு ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு அந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் 5 செகண்ட்ஸ்ன்னு போடலாம். யூனிட் செகண்ட் போட்டால் அது 5 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கிது. அதே மாதிரி மினிட்ஸு செகண்டுன்னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா இவ்வளோ மினிட்ஸ், இவ்வளோ செகண்ட்ஸ். அதே மாதிரி அவர், மினிட், செகண்ட்ஸு. ஸோ பீரியட் ஃபங்க்ஷனில் நமக்கு அந்த டியூரேஷன் மாதிரியே அது ஒரு வேல்யூவை கம்போஸ் பண்ணி கொடுக்குது. இப்போது பின்னு ஒரு ஆப்ஜெக்டில் பீரியடை ஸ்டோர் பண்ணுவோம். பி ப்ளஸ் சிஸ்டம், டி ப்ளஸ் சிஸ்டம் ரெண்டும் என்னன்னு பார்ப்போம். ரெண்டும் எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் கமாண்ட் என்டர் பண்ணும்போது ஒரு செகண்ட் டிலே பண்ணேன், அதுதான், அதனால் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது பிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் இந்த பீரியடாக இந்த டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குன்ற வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸு 3 days அண்ட் அந்த மாதிரி வச்சு ஒரு காம்பினேஷன் கொடுப்போம்.
அதே D1லையும் பண்ணுவோம். ஸோ P1 D1 ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக P1 + system போடுவோம், D1 +. இது ரெண்டுத்துக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். இதில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டியூரேஷன் சேஞ்ச் பண்ணி காட்டுது. ஓகே, ஆனால் அது வந்து ஒரு கிளாக்கை ஒரு ரூமில் வச்சுட்டு நம்ம பூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த டியூரேஷன் முடிஞ்சோன்னு எப்படி இருக்குன்னு காட்டுறது அது. ஆனால் ரியல் லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி டைம் கால்குலேட் பண்ணுறதில்ல. நம்ம லீப் இயர்ஸ்க்கு ஆட் பண்ணுறோம், அப்புறம் டைம் செகண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்ம ரியல் லைஃப்பில் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் பீரியடில் நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோமோ. நம்ம இந்த வீடியோவில் எல்லாத்தையும் டேட் அண்ட் டைமில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணோம். போன வீடியோ இந்த வீடியோவில் லியூப்ரிடேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இல்லை பேஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஆக்சுவலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய டேட்டாவில் நம்ம டேட் வெவ்வேறு ஃபார்மேட்டில் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக எப்படி மாற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இந்த டேலைட் சேவிங் டைம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது சில நாடுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது குளிர் பிரதேசங்களில் பொதுவாக பயன்படுத்துவாங்க. அதை நம்ம கவர் பண்ணல. அது சில நாடுகளில் வேண்டான்ற மாதிரி கூட இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் கீழே இருக்க லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேலைட் சேவிங் டைம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான தலைப்பில் சந்திக்கலாம். தட் இஸ் ரெக்ரெஷன், அதாவது ப்ரெடிக்ஷன் டெக்னிக்ஸ்க்கெல்லாம் பயன்படும். வணக்கம். ஸோ we'll load library Lubridate and then tidyverse also. In Lubridate we have got simple looking functions like today is the today's date, now is to the time presently. Then you can ask whether it is AM or whether it is PM, and then you can also whether it's a leap year. So you can find out what is the class. The class is date. That is this date returns a date which is a object of date. Now class now is again POSIX CT and POSIX T. Basically this is the parent class and this is the inherited class. So the now function returns a POSIX CT object. Okay, like we have got as.date in the base R. We have got a date object here. Similarly, we have got as_date in Lubridate. Doing the same work, but normally the base R functions are replicated in tidyverse also using an underscore to give the difference. Okay, now we can unclass it, and then we will see when a date is unclassed, what happens is, since this date is prior to 1/1/1970, the number of days that have gone by is shown in the negative because it is prior to 1/1/1970. From this date to 1/1/1970, the number of days is what you are getting. Okay. Now there are time zones available, and normally when you ask for sys time, you get a time zone also. We are getting ISC, Indian Standard Time. We can ask what is the corresponding universal time, UTC, and the GMT is also same. These are one and the same basically, but now between these two 4 seconds have passed. So we got this difference. Otherwise it is GMT and UTC are one and the same. It's a synonym, we can say. And Indian Standard Time is 5 hours 30 minutes offset from GMT. So you can see the difference here. From here to here, it's 5 hours 30 minutes. Okay, various time zones are already recognized by the operating systems. What our operating system in the PC in which we are working, what time zones are recognized, that you can get by Olsen names function. The gentleman is Olsen who has maintained this kind of data. And now Olsen names function is going to give you in our PC
the particular PC where you are working, what are the various time zones, it understands. So if you look at India, it will be only, it is not IST, but it is, you can say, Indian reunion time. This Indian reunion time is 1.5 hours difference between Indian standard time. Okay. Now there are functions like YMD, that is year, month and day. So using this, you can convert this thing into date. So YMD gives you a date now, but this date is shown usually in the string format. But you already converted this into date format. So you can give this without quotes also, then also YMD will understand and will form that date. But you have to give in this format: year in 4 digits, followed by month, and then followed by days. Now you can give time zone also, then accordingly YMD will take that date into the time zone also into account. Now I am giving month, day and Y. Here month I am giving full month, and day I have given as 31st, and year I have given as 2017. This also will be recognized by MDY properly. And if I have given only 4 stroke 1 stroke 17, that also will be recognized. These are the friendlier functions. Similarly, you can have DMY, date, month and year, and you will get this. So these are much easier functions. Now suppose I got today, will return today's date, and that I will change it as date time. So you will get a date time object now. Then suppose now is a time, and that I will convert as a date. Then I will get the date only, because as underscore date converts only date, whereas as underscore date time gives you date and time. That's the difference. So suppose I want 60 into 60 into 10. So this I want to see what is as date time. So I am getting 1/1970, 10 hours, because 60 seconds into 60 minutes, you get 60 seconds is 1 minute, and then again 60 minutes into 10. So 10 hour. So that 10 hour is what is coming from the 1/1970, 00 hours. Similarly, I want 10 years, 360 into 10 plus 2. I am getting 1970 plus 10, so 1980. Okay. Now I am going to use birthday, DMY. I am converting this as a birthday, and I am going to ask what is the month of this birthday. So it's obvious. Let's going to view object B day, not for, because I have written birthday, so I have to write here birthday. So I am getting 8. So there is a month function where you can get the month out of this. Similarly, you can use a WDay function. Using WDay function, you are able to get what is the particular day, whether it's a Monday or Tuesday, like that. So I am getting a Friday, and this is the ordered list, ordered factor. Therefore, from there you can see Friday. This particular day is a Friday. Okay. Now we will just look at 3 concepts. One is an interval, another is a duration, third one is the period. There are subtle differences here. Interval creates an interval object. Suppose a course is starting on this date and course is ending on this date. So I am using as date to convert the string into date and then store the date object here. That is course start and course end. I want to give this interval, I want to specify this interval. So let me see what the interval object is doing. The interval function is creating an interval object, and it is saying clearly what is the from and what is the to, and duration, and it is in which time standard. So we have got this. We understood interval. It specifically basically mentions the complete picture of the interval. Okay. Now duration is a time span measured in seconds. Basically, it measures the between from and to the complete elapsed seconds, exact number of seconds in a time span. This is going to be different from period. So let's understand duration first. So the interval which I have specified
interval, course start and course end. This I am going to ask what is the duration. Okay, as that duration function is going to tell 51.57 weeks and this many seconds. Suppose I am using the same duration function and I am saying 50 and I am giving the units as seconds. Then I will get this duration in 50 seconds. So duration object is going to store the value and the unit and will display them as a string. So duration second is 50. If I say, that also will be the same. And I can use 60. In that case, it will give an amplification also, saying that this is almost 1 minute. Now I am saying duration second is 3, minute is 1.5, hour is 2, day is 6, week is 1. I can do this way also. Then this duration object is created. So it has taken the entire thing and converted that into seconds, and it says this is 1.87 weeks. Okay, now there are very many help functions for duration, and they are d seconds, d minutes, d months, etc. So you can add any time with this and then you get the new time. Like now plus d seconds 120, you get 2 minutes after the present time. If 47 minutes of the present time, I can ask. Similarly, 3 months from now, I can ask. 7 weeks from now, I can ask. So all these things are the helping functions. Similarly, you have d milliseconds, microseconds, nanoseconds, picoseconds, etc. Maybe in some scientific experiments, you may be doing these functions. Okay, now we'll look at period. What is period? Period is a time span specified in units such as years, months and days. Here also we are mentioning in all these units. Here also I am mentioning the difference here is going to be the time as we perceive will be the result. Say period is 5 minutes, 5 seconds. So here what happens? It says 5 seconds. Similarly, I am giving 2 different units here. So that is 3 minutes and 5 seconds. Here 3 units, I am getting this. So period is working like duration. But the difference you will see now. So a period I am writing here and I am storing it in P object. Okay. The same thing as a duration I am storing. And now I will ask what is the difference between P plus system and D plus system. I am getting almost 1 because of the issuing of command. Otherwise they are same. So whether you add P plus system or D plus system, you get the same result. But when the time is larger, say here P1, I have given a period 5 years, 3 days and 1 hour and same thing, but years I have given 5. Here again same thing I have given. So I am making a P1 object and D1 object. Now let me see what happens between these two statements. You see here, this is a completely different here. When you added the duration, you got this. When you added the period, you got this. Out of this, the duration is exact time in seconds, elapsed seconds. That way it has calculated the date. Here, it is perceived based on the actual calendar by which when you added that many seconds, by adjustments of the months in between like leap year etc. Ultimately after this period what will be the date and time as perceived by humans. If it's a simple stop clock then it would have simply converted it like this. That's the difference between these two. Anyhow, these are something which you can maybe there will be an occasion where you can use this. So we have covered exhaustively the time and date handling both in base R and using tidyverse. That is a Lubridate package. Of course, there are many other functions in Lubridate, but the idea here is you must get the basics, then you can use them as required. There is one concept we have not
explained here, that is day saving time, not being followed in all the countries, is being followed in certain countries only, and in US also this is being followed in certain states, and that there's a bill now to repeal that, so they don't want that DST any longer. If you are interested, I have given a link, you can see that video and understand what is DST. So we have not dealt with that DST in our 2 videos. Hope these videos have been followed, understood by you, and let us see in the next video, which is about the regression. This is an important concept in prediction of the linear data. Thanks for watching. Bye from me.